தமிழர் பிரச்சினையை முன்வைக்கின்ற போது அதை இனவாதம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறுவதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிளிநொச்சி தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த தமிழ் விழா மற்றும் திருக்குறள் மாநாடு கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் நேற்று ஆரம்பமானது. 2ஆம் நாளான இன்றைய தினம் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தமிழ் விழா மற்றும் திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் திருக்குறள் கண்காட்சியும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு வடமாகாண முதலமைச்சர் மலர் மாலை அணிவித்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தென்னிந்திய திருச்சபையின் ஓய்வு பெற்ற பேராயர் கலாநிதி எஸ். ஜெபனேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழுக்கும் திருக்குறளுக்கும் தொண்டாற்றியவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். ஒருவர் எவற்றை அடக்காவிட்டாலும் நாக்கையாவது அடக்கி வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிழையானவற்றை சொன்னால் சோகத்தில் வாட நேரிடும் என்றார். இதனால் தான் நாங்கள் வடமாகாண சபையில் அதிகம் பேசுவதை தவிர்த்து கொண்டுள்ளோம். தேவையானவற்றை மட்டுமே பேசுகின்றோம். நாங்கள் நாளாந்தம் எடுக்கும் தீர்மானங்கள் எந்த அளவுக்கு வள்ளுவனால் வகுக்கப்பட்டவை, வலிந்து எம் மனதில் விதைக்கப்பட்டவை என்பதை இப்பேற்பட்ட வள்ளுவர் விழாக்களில் பங்கு பெற்றும் போதுதான் தெரிய வருகின்றது. திருக்குறளை தேடி தேடி சென்று எம் வாழ்வில் வள்ளுவன் வகுத்த வழி என்ன என்ற கேள்விக்கு பதில் காணலாம். உதாரணத்திற்கு, இலங்கை தமிழ் மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்தவை இனப்படுகொலையே என்று அண்மையில் வடமாகாண சபையில் ஒரு பிரேரணை கொண்டு வந்தேன். அதற்கு அரசாங்கத்தால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இனவாதத்தை தூண்டுவதாக பிரதமர் கூறினார். அதற்கு நான் அளித்த பதில், உண்மையையே நான் கூறினேன், உண்மை கூறுவது எப்பொழுதும் இனவாதத்தை எழுப்புவதாக அமையாது என்று கூறினேன். இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதி கட்டிட தொகுதி மற்றும் பெண்கள் வைத்திய விடுதி ஆகியன இன்று திறந்து வைக்கப்பட்டன. வடமாகாண ஆளுநர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ஆண்கள் விடுதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.